என்ன படம் பார்த்து வரீங்க கவ்யா? இன்றைக்கி என்ன நாள் அது முதல்ல யோசிச்சிங்களா? தலை தரிசன நாள். ஸோ இப்போ ஃபுல்லாக தலை தரிசனம் பார்த்துட்டு வந்தோன்னு சொல்கிறதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய பூஜையே பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரே வரியில் சொல்லணுன்னா அதே அவ்வளோதான். ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல் வைப்பு. ஒரு உண்மையிலே எனக்கு ஒரு டவுட் என்னாச்சுன்னா, ஒரு டேரக்டரு அன்கண்டிஷனலாக ஒருத்தரை லவ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி படம் எடுக்க முடியும். அப்படி ஒரு ஃபீல் கொடுத்தது. ஏன் அப்படின்னா ஸ்டார்ட் அப்பில் ஆரம்பிச்சதுங்க. நாங்கள் எழுந்து கத்திட்டு சரி உட்காந்துடலாம், அடுத்து எப்போயாவது ஒரு மாஸ் சீன் வரும்போது கத்த ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தா, டேரக்டரு இன்னும் வந்தோடனே உட்காந்துட்டீங்க ஒரு கத்துலே அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பி விட்ட மாதிரி இன்டர்வல் வரைக்குமே கத்திட்டு இருந்தோம். அதுவும் இன்டர்வல்லாம் டைம்லாம் வேறு ஒரு வைப்புனே வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம எந்த ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ரசிச்சிருப்போம் பழைய படத்தில். அஜித் சார் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா என்ன சீன் பிடிக்கும், என்ன படம் பிடிக்கும், எல்லாருமே காமனாக கேட்குற கேள்வி. பட்டு எல்லா படத்துலேயும் எனக்கு ஒரு ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் காமிச்ச மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னா ஒரு பில்டிங் பின்னாடி அந்த கம்பி மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு ஆர்ட் கிளிப்பு, ஆக்சுவலி ஒரு கிளிப் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, அது மூலயமா பண்ண மாதிரி இருக்கும். அப்படி அவர் பின்னாடி நிற்பார். திரும்பும்போது பார்த்திங்கன்னா அந்த சீன் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா அமர்க்களம் அந்த ஒரு மூவியோட ஞாபகம் வரும். அப்படியே திரும்பினா தினா கொஞ்சம் முன்னாடி நடந்து வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வில்லன். அதுக்கப்புறம் அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வாலியை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களை பில்லா பார்க்கலாம், மங்காத்தாவை பார்க்கலாம். எந்த சீனை கனெக்ட் பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒன்லி ஃபார் ஃபேன்ஸ்க்கு தான். நீங்கள் ஃபேன்ஸு இதுக்கு முன்னாடி அஜித் சாரோட வாலி படமாக இருக்கட்டும், தினாவாக இருக்கட்டும், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வில்லனாக இருக்கட்டும், பில்லாவாக இருக்கட்டும், மங்காத்தாவாக இருக்கும், இந்த படம்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு ரசிச்சிங்களோ அதை டோட்டலாக ரீமேக் பண்ணி ஒரு ஃபீல் கொடுத்து ஃபேன்ஸ் எல்லோரும். ஏன் அப்படின்னா விடாமுயற்சியில் பயங்கர ஃபேன்ஸ் எல்லாம் அழுதுட்டு தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு விடாமுயற்சி பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தாலும் ஃபேன்ஸாக பார்க்கும்போது எல்லாரோட மைண்ட் செட்டில் என்ன தோணுச்சுன்னா மாஸ் இல்லை, எங்களுக்கு அஜித் சார்னாலே ஒரு கேங்காக ஒரு மாசு, அந்த கேங்ஸ்டரு அந்த ஒரு இது அதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டதுக்காக எண்டு ஒருவேளை சாரோட காதில் டைரக்டரோட காதில் போய் விழுந்துருச்சான்னு தெரியல. மாசு தானடா கேட்டீங்க, விடுங்கடா சீட்டே நீங்கள் தூக்கி போட்டு ஓடுவீங்கடா, அந்த அளவுக்கு ஒரு மாஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ரசிகர்களுக்காகவே கொடுத்த ஒரு விஷயமா இருந்தது. எனக்கு அதில் கதையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில்லா, அதாவது எப்படின்னா நம்ம மங்காத்தால ஒரு சீன் ஒன்று வரும். ஆக்சுவலி அர்ஜுன் சாருக்கு இவங்களுக்குலாம் சண்டை போட்டுட்டு ஒரு பிளாஸ்டர் ஆகிட்டு அந்த பணத்தை வந்து அஜித் சார் தூக்கிட்டு போகிற மாதிரி அதுலேருந்து கதையை ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு விஷயம்லாம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து 4 படம் அவர் எடுத்த படத்தை வந்து கனெக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் அதுவே நம்ம கஷ்டம்னு சொல்லுவோம். வேறு டைரக்டர் வேறு விதமாக எடுத்த படத்தை ஒரே படத்தில் கனெக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த ஒரு விஷயம் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதை தாண்டி எனக்கு எப்படின்னா நம்ம இது வரைக்கும் அதிகமாக வந்து அஜித் சார்னாலே ஒரு வில்லத்தனமான ஒரு விஷயத்தை தான் ரசிச்சிருப்போம். ஏன்னா நீ வில்லனாகவே நிறையா வாழ்ந்துருக்க போலையே அப்படின்னு சொன்ன மாதிரி வில்லனை தான் நம்ம வில்லன் அஜித்தை அவ்வளோ ரசிச்சிருப்போம், பேட் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் தாண்டி எனக்கு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இது வந்து வேறு விதமான வில்லத்தனமான ஒரு ஹீரோசியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பயங்கர ஒரு வைப்பு கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி இந்த படத்தோட 2வது ஒரு ப்ளஸ்ன்னு சொன்னால் எல்லோரும் சொல்லுவாங்க த்ரிஷா தான் ஹீரோயினின்னு. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அது வந்து இவங்க தான் ஹீரோயினி ஆனால் இவங்க இல்லை, அது வேறு அப்படிங்கிற மாதிரி சிம்ரன் அந்த ஒரு காமிச்ச விதம்லாம் வேறு லெவலில் இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா வாலியில் எந்த அளவுக்கு நம்ம அதை ரசித்தோமோ அதெல்லாம் தாண்டி இதில் வேறு ரகமாக ஒரு சிம்ரனை பார்க்குற ஒரு ஃபீல் இருக்கும். ஆக்சுவலி நான் நயன்தாராவை தான் அந்த இடத்துல ஒரு என்ட்ரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்த்தேன். ஆனால் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா சிம்ரன் இந்த மாதிரி காட்டுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுலேயும் ஒரு டைலாக்லாம் ஒன்று வருமே, ஆக்சுவலி வந்துட்டு எல்லாம் பேசி முடிச்சு நீ பத்திரமா இரு பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சொல்லும்போது கூட ஒரு விஷயம் அழகாக சொல்லுவார், இடுப்பை பத்திரமா பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்கிற அந்த டைலாக்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த டைலாக் உண்மையிலே மரண மாசுன்னே சொல்லலாம். அதை தாண்டி இந்த படத்தில் இன்னொரு நீங்கள் ஃபுல் அஜித் ஃபேனாக இருந்தீங்கன்னா ஒரு டைலாக்கையும் ரசிப்பீங்க. ஏன் அப்படின்னா அந்த காடு மேலே இருக்க 16 நம்பரை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன், அந்த டைலாக்காக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, பேங்க்கா மொட்டையா, மொட்டையா பேங்க்கா, பேங்க்கா மொட்டையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீடில் அந்த ஒரு அவரோட டோனில் சொல்லும்போது ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஃபீல்லாம் வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். சரி நம்ம அஜித் சாரை தான் இவ்வளோ மாசாக காட்டுறாங்க, டிஃப்ரெண்ட்டாக காட்டுறாங்க, நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் தாண்டி ஒரு பிளாஸ்டரே கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு யோசித்து பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா அர்ஜுன் தாஸ் சார் எங்கே வந்து அவரே சேர்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோமோ அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு.
ஆயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனு ஒருத்தனுக்கு வந்து வில்லன் அப்படிலாம் போய் நம்ம சூர்யா ஸ்டைலில் ஒத்த ரூபாயும் தாரேன் அந்த டான்ஸுக்காகவே அர்ஜுன் தாஸ் சாரை வந்து லவ் பண்ணலாமோன்னு தோணும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த டான்ஸு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த ஒரு கேரக்டர் ரோலாக இருக்கட்டும், ஒரு பேசுகிற விதமாக இருக்கட்டும், அந்த டூயல் ஆக்டிங் கொடுக்கும்போது கூட ஒருத்தன் வந்து ரொம்ப தைரியமானவனாகவும் ஒருத்தன் வந்து இல்லை தைரியம் கம்மியாகவும் அந்த சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் 2 பேரும் ஒரே டைமில் கொடுக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. உண்மையிலே அர்ஜுன் தாஸ் வேறு லெவல்னே சொல்லலாம். அவரோட கேம் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம வந்து ஒரு ரசிகராக ஒரு டென்ஷன் ஆகும்ல, ஒரு வில்லன் வந்து ஒரு ஹீரோவை பார்த்து அவ்வளோ மாதம் சொல்லும்போது கூட நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, எங்கள் தலையை பார்த்து நீ இவ்வளோ ஒரு பெரிய கேள்வி கேட்டியாடா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவரே யாரை பார்த்து கேள்வி கேட்க இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு 2 அடி அடித்த மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் வரும். அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை தாண்டி எல்லாருமே ரொம்ப ரசிக்கிறதுனா இப்போ வந்திருக்க ரீல்ஸோட டைலாக் அதெல்லாம் அஜித் சார் பேசுவாருன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏன்னா 2K பசங்க வந்து இப்போயும் அந்த ரீல்ஸோட டைலாக்கை பயங்கரமாக ரசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோடையும் கனெக்டிவிட்டி ஆகிறதுக்காகவே அந்த டைலாக் கொடுத்த மாதிரி இருந்தது. உருட்டு உருட்டு சுத்தமான செக்கில் ஆட்டின உருட்டு இந்த டைலாக்லாம் பார்த்திங்கன்னா வேறு ரகம்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதில் ஒரு டைலாக் வரும், எந்த பொண்டாட்டிடா புருஷன் கூட 100 வருஷம் வாழ்வான்னு சொல்லுவான், ஏ பண்ணுறதா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமாடா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த டைலாக்லாம் வேறு லெவல்னே சொல்லலாம். இதில் எனக்கு பிரசன்னாவோட கெட்டப் ரொம்ப பிடிச்சிருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வரைக்கும் நம்ம ரசித்த பிரசன்னாவை பார்க்குறதுக்கு பதிலாக இது வேறு மாதிரி ஒரு பிரசன்னாவை வந்து இந்த படத்தில் பார்க்கலாம். நிறைய இடத்துல அவரோட ரோல் நல்லா இருந்த மாதிரி இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. கடைசியாக வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னால் நான் பண்ணிக்க ரெடி தான், புண்ணியகாரசி தான் சும்மா விட மாட்டா, அந்த ஒரிஜினாலிட்டியாக இருந்த மாதிரி இருந்தது இந்த படத்தில். அதை தாண்டி நம்ம டேரக்டர் அதாவது எப்படின்னா டேரக்டர் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணுவாங்கன்னு பார்த்துருக்கோம், ஒரு வாய்ஸ் ஓவர் பின்னாடி கொடுப்பாங்கன்னு பார்த்துருக்கோம். ஆனால் உண்மையிலே படம் எடுக்கிற மாதிரியே ஒரு ஷார்ட் ஒன்று வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா. சிம்ரனை காமிச்ச உடனே ஒரு டைலாக் ஒன்று வரும், சிம்ரனை பார்த்தாச்சு ஒரு 2 போயிடலாமா அப்படின்னா, ஒன்றை முதல்ல கொல்லணும்டா சரியாக போயிடும் எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு சரி ஷார்ட் ஓகே கட் அப்படின்னு சொல்லுவது அந்த ஒரு டைலாக்லாம் சீரியஸாக அந்த இடத்துல நாங்கள் எதிரே பார்க்கலாம். அவ்வளோ ஒரு மாசான விஷயம். ஏன்னா அதுவும் எனக்கும் கொஞ்சம் டேரக்டர் மேலே ஒரு கோவம் இருக்குது. சிம்ரனையும் நம்ம அஜித் சாரையும் ஒரு டான்ஸ் பண்ண வச்சுருந்தீங்கன்னா மரண மாதம் இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. அதை டோட்டலாக அப்படியே ஃபீல் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அந்த பாட்டு. உண்மையிலே எனக்கு அந்த கடைசி அந்த பாட்டெலாம் முடிஞ்சு டான்ஸ்லாம் ஆனதுக்கப்புறம் இது வேறு என்னமோ வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணால் நம்ம அஜித் சார் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அந்த இடத்துல இப்படி ஒரு டான்ஸ் பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த மூமெண்ட்லாம் வேறு லெவல்னே சொல்லலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்சி இன்றைக்குமே ரசித்த ஒரே ஒரு இடுப்பழகி அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி. ஆனால் அந்த பாட்டை இப்படிலாம் ரீமேக் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட் ஒன்று வந்துச்சுங்க. ஏன் அப்படின்னா உன்னை கொல்லவா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உன்னை புதைக்கவா இல்லை எரிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் தாஸ் ஒரு பாட்டாக பாடுவார். அவரோட ரீமேக் அப்படியே ஃபேஸ் அஜித் சாரோட என்னது இதெல்லாம் கம்மி, இதை விட டெத் ஆனிவர்சரியோ நான் உனக்கு செலிப்ரேஷனாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபைட் சீன்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் மரண மாசுன்னே சொல்லலாம். இந்த படத்தை பற்றி பேசிகிட்டே போகலாங்க. அவ்வளோ டைலாக் அவ்வளோ ரசிக்கிறது. நான் டோட்டலாக அந்த படத்தில் வந்து நீங்கள் கதை என்ன அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு வரணும்னு நினைக்காதீங்க. கதை ஒர்த்தா அப்படிலாம் எந்த ஒரு இதுவுமே வேணாம். நீங்கள் போய் என்ஜாய் பண்ணால் மட்டும்தான் அதை ஃபுல்ஃபில் பண்ணவே முடியும். நான் கதையாவோ டைலாகாவோ எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு அது வந்து புரியாது. ஏன்னா இந்த ஒரு ஃபார்மேட் எப்படி தெரியுமா இருந்தது எனக்கு பார்க்கும்போது, மணிவண்ணன் சாரோட டைரக்ஷன் பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. அவர் வந்து எப்போவுமே வந்துட்டு ஸ்கிரிப்டு அதெல்லாம் எழுதி போய் ஒரு டைரக்ஷன் பண்ணுவாரான்னு கேட்டால் கிடையாது. அவர் ஸ்பாட்டில் போவார், இதெல்லாம் எனக்கு தோணுது இதை பண்ணுப்பா அவ்வளோதான், இன்னைக்கு ஷூட் இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்ல, அந்த ஒரு ஃபீல் வந்து சேம் நான் இந்த படத்தில் பார்த்த மாதிரி இருந்தது. டேரக்டர் அப்படி தான் பண்ண மாதிரி இருந்தது. நான் அவரோட ரசிகர், நான் அந்த படத்தில் இந்த ஒரு சீனை ரசிச்சிருக்கேன், அதே சீனை ரீமேக் பண்ணால் நான் டைரக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருந்தது. அதை தாண்டி வந்து ரீல்ஸோட ஒரு ஏன்னா எனக்கு மற்ற எல்லாத்தையும் விட எனக்கு இந்த டைலாக் தான், பணத்துக்காக அவன் என்ன மறந்து அவன் கூட போனேன், இந்த தேட்டரே கதறிச்சு. எனக்கு என்னன்னா டைலாக்கு மாசு டைலாக்கு பாட்டு சீனெல்லாம் தாண்டி இந்த ரீல்ஸ்க்கு இந்த கத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. அந்த பாட்டை விட அஜித் சார் கொடுத்த ரியாக்ஷன் செம்ம மரண மாசு. ஏன் அப்படின்னா என்னதுடா இது ஏன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்களே, உங்களுக்கு வேறு பாட்டே கிடைக்கலடா எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன்லாம் வேறு லெவல்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆலுமா டோலுமாவை வந்து ரீமேக் பண்ண மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருந்தது உண்மையிலே மரண மாசு. எனக்கு என்னென்னா ஜிவி பிரகாஷ்
அவரோட மியூசிக்கு பேக்ரவுண்டு, அந்த காட் பிளஸ் யூ அந்த ஒரு சாங்கெல்லாம் தாண்டி பழைய சாங்கை ரீமேக் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? அந்த டைமில் கொடுத்த அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து வேற மாசுன்னே சொல்லலாம். பால் டப்பா அவர் அந்த படத்தில் மறந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அவரோட லிரிக்கல் வந்து நிறையா இடத்துல வந்து யூஸ் ஆச்சு. கேங்ஸ்டராக காட்டும் போதாக இருக்கட்டும், அதே இது நம்ம அக்லியில் கூட அவரோட லிரிக்ஸ் போகும், குட்டில் காட்டும் போதும் அவரோட லிரிக்ஸ் போகும். உண்மையிலே அவரோட லிரிக்ஸ் வந்து அஜித் சாருக்கு பயங்கர சூட்டபுளாக இருந்த மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலாக இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. எவ்வளோதான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, ஒயிட்டு சால்ட்டு க்யூட்டு, ஸோ ஹேட் என்றைக்குமே உருவாகாது. அதை தாண்டி விஜய் ரசிகருமே ரசிக்கிறதுக்குன்னே உள்ள ஒரு டைலாக் ஒன்று வச்சுருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஐ ஆம் வெயிட்டிங்னு. ஆனால் இதை தலை ஸ்டைலில் ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு முடிச்சுக்கிறேன். ஸோ படம் வேறு லெவல். உள்ளே போங்க, பாருங்கள், ஃபன் பண்ணுங்கள், ஜாலியாக வைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது படம். சூப்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.